நேற்று நீதிமன்றம் சொன்னது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த பிறகு 24 காவல் நிலைய மரணங்கள் நிகழ்ந்திருக்கின்றது. விசாரணைக்கு கூட்டிட்டு போறாங்க, சென்னையிலேயே வச்சு அந்த பையன், சின்ன பையன் செத்து போயிடுறான். இப்படி நிறைய இடங்கள்ல நடந்திருக்குன்னா, தமிழக முதல்வர்கிட்ட தான் காவல்துறை பொறுப்புல இருக்கிறது. அவர் அதற்கு பொறுப்பேற்க வேண்டும். பொறுப்பேற்க வேண்டும். அப்ப அதை களைவது எப்படின்னு பார்க்க வேண்டாமா? மனித உரிமை மீறல் தமிழ்நாட்டிலே நடக்குமானால் காவல்துறையை தன்னகத்தை வைத்திருக்கக்கூடிய முதல்வர் அதை சரி பண்ணணுமா இல்லையா? தட்டி கழிக்காம அதுக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் அப்படின்ற அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அதாவது கடந்த காலங்களில் எடப்பாடி அவர்கள் நான் டிவி பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லாம நான் இதுக்கு நான் முழுமையா பொறுப்பேற்றுக் கொள்கிறேன், நாங்க பொறுப்பேற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்ற அந்த துணியை நம்ம பார்க்கிறோம். ஆனால் தொடர்ச்சியான நடந்துகிட்டே இருக்குன்னா அதுதான் நான் திரும்ப சொல்றேன். ஸ்டாலினை விட்டுடுங்க சார், முதல்வரை விட்டுருங்க. வேற ஒரு முதல்வரை அந்த இடத்துல பொருத்தி பாருங்க. நம்ம அண்ணாமலையே கொண்டு வந்து போட்டுருங்க சார். நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க பிரச்சனை. அது அண்ணாமலை சொல்லி இல்ல சார், எடப்பாடி சொல்லி இல்ல சார். தவறு நிகழ்ந்திருக்கிறதுங்கிறத நம்ம ஒத்துக்கலாம். அதுக்கு இவர்தான் காரணம், உடனே பதவி விலகு, அடுத்த 5வது மாசமே எலெக்ஷன் வரணும். நான் தப்பு சார். அது உண்மையிலேயே உணர்ந்து உடனே சொல்றாங்க, நான் வேலை கொடுக்குறேன், உனக்கு என்ன மாதிரி வேலை வேணும், என்ன பெரிய கருப்பனை அனுப்பி, அமைச்சர் பெரிய கருப்பனை அனுப்பி அந்த வீட்டை போய் அந்த குடும்பத்தை போய் சந்திக்க சொன்னாரு. சார் என்ன பண்ணுவீங்க இதுக்கு மேல? வெடி விபத்துல செத்து போயிடுறான், என்ன பண்றீங்க? பணம் கொடுக்க முடியும், அவர்களுக்கு மறுவாழ்வுக்கான ஆதாரங்களை உருவாக்கி தர முடியும். அதுதானே ஒரு அரசு செய்யக்கூடியது, யாருடைய அரசாக இருந்தாலும். முதல்ல இந்த களையெடுப்பு நிகழ்த்துங்க. இன்னைக்கு சங்கர் ஜிவால் சொல்லியிருக்காரு, தனிப்படை போடாத. இத முதலையே சொல்ல வேண்டியது தானே? பாருங்க, தனித்தனி படை போட்டா அந்த தனிப்படைங்கிறது அந்த கேஸோட முடிஞ்சிடணும், இன்வெஸ்டிகேஷனோட. மறுபடியும் அது தொடர்ந்து அது இருக்கணும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் வைக்காதன்னு நிறைய அறிவிப்புகள் கொடுத்துருக்காங்க. எனக்கு என்னன்னா, இன்னைக்கு கொடுக்குறாரு இவர் பொறுப்பேற்ற நாள்லயே இது ஒரு சர்க்குலரா போட்டிருந்தா நல்லா இருந்திருக்காதா?